தொடர்ந்து வந்துட்டு அதாவது ஏத்துக்க முடியல, அதனால எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு முன்னாள் முதல்வரும் இவங்களும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய முதல்வர் வந்துட்டு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதாவது சார், ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுகின்ற பொழுது அதை சுட்டி காட்டுவது எதிர்க்கட்சியினுடைய கடமை. வேடிக்கை பார்க்கறதல்ல எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சியை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற இளைஞரனுடைய செயலாளர் போற்றுதலுக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் மிக தெளிவாக சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கால நேரங்கள் கேட்கறீங்க, ரொம்ப காலங்கள் எடுத்துக்காதீங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. ஒரு அரசு செய்ய தவறிய அந்த கடமைகளை சுட்டி காட்டுவதுதான் எதிர்க்கட்சியினுடைய கடமை. அதைத்தான் எதிர்க்கட்சி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக அதை வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால அவங்க என்ன தவறுகள் செஞ்சாலும் சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை. நிச்சயமா அதை சரி செய்வதற்கான அந்த சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை செய்வோம். 2 நாளுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்துட்டு அமைச்சர்கள் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நீங்க கோவை மாவட்ட அமைச்சரா இருந்திருக்கீங்க, பொறுப்பு அமைச்சர். இந்த டைம் 2 அமைச்சர்கள் கோவைக்கு இருந்திருக்காங்க. சோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே எடுத்தா கோவை மாவட்ட மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன்? இல்ல, அவங்க என்ன திட்டங்கள் முதல்ல எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம், என்ன கொள்கையில் இருக்காங்கன்னு பார்ப்போம். நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டேன், நான் மாற்றங்கள்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட ஏமாத்தி ஒரு ஓட்டை வாங்கி ஒரு வெற்று கவர்ச்சியில இந்த மக்கள்கிட்ட ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கொள்கை என்ன, மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், மாற்றம்னா என்ன? கல்வியில மாற்றமா? கல்வியில தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம். மருத்துவத்துல மாற்றமா? மருத்துவத்திலேயே இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். தொழில்துறையில மாற்றமா? தொழில்துறையிலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கு. இது எல்லாம் உருவாக்குனது எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை முதல் மாநிலமா உயர்த்தியிருக்காங்க. இப்ப மாற்றம்னா எதுல மாற்றம்? கல்வியில மாற்றமா? மருத்துவத்துல மாற்றமா? தொழில்துறையில மாற்றமா? வேற என்ன நிர்வாகத்துல மாற்றமா? என்ன மாற்றம்? இப்ப நீங்க மகளிர் பாதுகாப்புக்கு ஒரு படை அமைக்கிறோம்னு சொன்னீங்க. 2 தடவை 3 முறை தள்ளி போட்டிருக்கிறீங்க. இப்ப தொடர்ந்து நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சூலூர்ல கூட நடந்த சம்பவங்களை நீங்க கண் கூட நேரில் போய் பாத்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அரசு என்னென்னலாம் நடவடிக்கை, இதெல்லாம் 6 மாசம் பொறுத்து இருக்கணுமான்னு கேட்கிறேன் நான். இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் செய்ய வேண்டியது 6 மாசம் பொறுத்து இருக்கணுமான்னு கேட்கிறேன் நான். தொடர்ந்து எங்களுடைய கழக தலைவருடைய ஆட்சியில எந்த இடங்கள்லயும் ஒரு மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக, மின்தடை இல்லாத ஒரு மாநிலமா சிறப்பான ஒரு நிர்வாகத்தை கொடுத்தாங்க. இப்ப நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க, பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடக்குது. மின்சார தடையினால, மின்வெட்டுனால போராட்டங்கள் நடக்குது. அப்ப அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன பண்ணணும்? ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தணும். அரசு அதிகாரிகளை வச்சு, மின்துறையினுடைய அதிகாரிகளை வச்சு ஒரு ஆய்வு கூட்டங்கள் நடத்தணும். நீங்க சொல்லக்கூடிய அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் புதுசா மின்னகத்தை 2021 எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அதை புதுசா அறிவிக்கிற மாதிரி அந்த நம்பரை வெளியில சொல்றாங்க. இப்பதான் ஏதோ தொடங்குற மாதிரி சொல்றாங்க. ஆக துறை பொறுப்பேற்றவங்க அவங்க அந்த துறையை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசு அதிகாரிகளை வச்சு, அந்த துறையினுடைய அதிகாரிகளை வச்சு ஆய்வு கூட்டங்களை நடத்தி அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அதை விட்டுட்டு நாங்க பொறுப்பெடுக்கும் போதே மின்சாரத்துறை 1.5 லட்சம் கோடி கடன். நான் அது சட்டசபையிலே சொன்னேன். ஒரு வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறேன். 5 வருஷம் வட்டி எவ்வளவு ஆச்சு? 5 வருஷத்துக்கு 15,000 கோடி வச்சீங்கன்னா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டியே ஆச்சு. இப்ப 2 லட்சம் கோடி கடங்கிறாரு. 1.5 லட்சம் கோடி நாங்க வரும்போதே கடன் இருந்துச்சு. 1,55,000 கோடி அப்பயே கடன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வட்டியை கணக்கு போடுங்க. இந்த மாதிரி வெறும் வசனங்கள் பேசுறதை விட்டுட்டு, வெறும் கருத்துக்களை பேசுறதை விட்டுட்டு துறையும் அரசையும் நல்ல முறையில் எடுத்துட்டு போகணும். அதை எடுப்பதற்கு அவங்க அந்த முயற்சி எடுக்கல. விளையாட்டுத்துறை அமைச்சர்னா முந்தானேத்து கோயம்புத்தூர்ல ஆய்வு பண்றப்போ கடந்த திமுக ஆட்சியில், அதாவது 6 ஆண்டு காலத்துல தான் அதிகமா போதை பழக்கங்கள் உருவாக்கி அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக திமுக சாடி இருக்காரு. அதாவது சார், எந்தெந்த மாநிலங்கள்ல போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது, அந்த போதைப் பொருட்கள் எந்தெந்த மாநிலங்கள் வழியாக இந்தியாவுக்குள்ள வருது, அது அங்கிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது, எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, பல முறை சட்டமன்றத்தில் எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து அதற்கான பதிலை கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த அரசு என்ன பண்ணணும்? பொறுப்பேற்று இப்ப நாளையோட ஒரு மாச கால ரிசல்ட் ஆக போகுது. இப்ப அவங்க அதுக்கான முயற்சி என்ன எடுத்திருக்காங்க சொல்லுங்க. நீங்க அவங்க என்னுடைய முயற்சி என்ன நடந்திருக்கு, எந்த இடங்கள் அவங்களுடைய முயற்சி இதுக்காக எடுத்திருக்காங்க, அதை நீங்க அவங்ககிட்ட திருப்பி அந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும். எந்த இடங்களில் நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க, எவ்வளவு கட்டுப்படுத்தி இருக்கிறீங்க, உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு.